கோலஞ்சில் ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே குளிச்சு சூசைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இந்த கொலைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இந்த படத்தோட வில்லன் கௌதமனுடைய அப்பா பிரிய தம்பி தான். அந்த பெண்ணை குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சொல்கிற ஆளுகிட்ட போய் தப்பாக நடந்துக்க சொல்கிறாங்க. ஒரு டைம் கட்டுக்குது இந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு மாடியிலேருந்து கீழே குளிச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறா. இந்த விஷயம் இந்த படத்தோட வில்லன் கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. கௌதமோட எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை படித்து கஷ்டப்பட்டு நம்ம ஒன்னுக்கு கொண்டு போகிறது தான். அதனால தான் அவங்களோட அப்பாவும் இதுக்கு காரணமானவங்களோட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுடுறாங்க. அதனால இந்த படத்தோட வில்லன் கௌதம் காசு கொடுத்து இவங்களோட சொந்த தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ள சொல்லி ஆட அனுப்பிடுறான். அப்போதான் ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. பலரும் சொல்கிற இந்த படத்தோட ஹீரோயினை ஒரு ரோடி வந்து பார்த்தீங்கன்னா கடத்திடுறான். அந்த ரோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை பத்திரமா மீட்டு கொண்டு வந்து இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சா நீ கேட்குற காசை நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. படத்தோட ஹீரோக்கு விருப்பமே இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோடி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் மலரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அவங்கள கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொள்ள நடக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அப்போ தான் இந்த படத்தோட ஹீரோயின் மலர் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி கேட்குறாங்க. எப்படியாச்சும் அவங்கள கஷ்டப்பட்டு கொண்டு போய் திருச்சி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்க முடியுமா சொல்லி பார்த்து கேட்குறாங்க. அப்படி ஒரு வேளை நீ எனக்கு இது செஞ்சு கொடுத்தனா உனக்கு நான் 20 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதுவும் இவங்க இந்த பெண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு திருச்சி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கொண்டு போய் ஒப்படைக்க முடிவு எடுக்கிறாரு. கடைசியாக இவர் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வில்லனோட ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாரு இல்லையா அந்த படத்தோட ஃபுல் கதை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பாய்.